காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் மே 21 கூட இருக்கிறது. டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் மே 21ஆம் தேதி கூடுகிறது. டெல்லியில் மே 21ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 30ஆம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மே மாதம் தமிழ்நாட்டுக்கு 2.5 டிஎம்சி காவிரி நீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது என்பது கவனிக்கத்தக்கது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் மே 21ஆம் தேதி கூட இருக்கிறது. டெல்லியில் மே 21ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்கள். அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 30வது கூட்டம் அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொள்ள வருமாறு தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதன் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எஸ்.கே. ஹல்தர். கடந்த 21ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலந்து கொண்ட அதிகாரிகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு சுமார் 7.3 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகம் தர வேண்டும் என்றும், ஆனால் 2.3 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட்டிருக்கிறது. எஞ்சியிருக்கின்ற 5 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும். அதே போன்று மே மாதத்திற்கு வழங்க வேண்டிய 2.5 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு மே மாதத்திற்கான 2.5 டிஎம்சி தண்ணீரை மட்டுமே திறந்துவிட வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய தலைவர் நவீன் குப்தா பரிந்துரையை செய்து அன்றைய தினம் கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் ஏற்கனவே தர வேண்டிய 5 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு தர உத்தரவு பிறப்பிக்காததால் இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்படும் என்று தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வருகின்ற 16ஆம் தேதி மீண்டும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய அந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த தினம் நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே கர்நாடகம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தர வேண்டிய 10 டிஎம்சி தண்ணீரில் மொத்தம் 3.8 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே திறந்து விட்டிருப்பதாகவும், எஞ்சியிருக்கின்ற 6.2 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக திறந்து விடுவதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவிரி நீர் பாசன பகுதிகளில் விவசாயம் என்பது செய்ய வேண்டியிருப்பதால் உடனடியாக இந்த நீரை திறந்து விடுவதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். 16ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய கூட்டத்திற்கு பிறகு வருகின்ற 21ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அப்போது இந்த 6.2 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கர்நாடகம் காவிரியிலிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தண்ணீரை திறந்து விடாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி தண்ணீரை திறந்து விடுவதற்கு கர்நாடகத்திற்கு சரியான ஒரு அழுத்தமான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் சார்பில் கலந்து கொள்ள இருக்கின்ற நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா மற்றும் காவிரி நீர் தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.